திமுக நீக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிமுக வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நீங்க கட்சியில் இருக்கும்போது இந்த வாரிசு அரசியல் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? அன்னைக்கு சொல்லியிருந்தா அன்னைக்கு நீக்கிருப்பாங்க. சரி, அப்படி ஓபிஎஸ் உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுல அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் சொல்லி நீங்க சொன்ன கேள்வி பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்க எதுக்கு இருங்க, நீங்க கேட்கறீங்களா எனக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அந்த பொறுமையை சொல்லட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்ல நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்க முதல்ல இருங்க, நீங்க இருங்க, நீங்க ஏதோ டேப்படுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் அதற்கு பரிமாறவில்லை என்ற இல்லை, புரியுதுங்களா? இல்ல இல்ல, நீங்க சொன்னதுங்க. இல்ல 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 செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனா என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க ஆ பண்ணுங்க, என்னுடைய ஒரே கேள்வி 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கட்சியினுடைய சின்னங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போறீங்களா, இல்ல தனி கட்சி தொடங்குறீங்களா சார்? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.